இந்த சம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக 2024 கேட்ட கொஷின் தான். ஸோ இது என்னென்னா நார்மலாக எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லி மேலே கீழே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்னா மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதுறப்ப அப்போ எப்படி எழுதலாம்? எல்சிஎம் ஆஃப் 2, 3, 4, 9 அப்படி எழுதலாமா? டிவைடட் பை ஹச்சிஎஃப் ஆஃப் கீழே இருக்கிறது 3, 5, 7, 13. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2, 3, 4, 9. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2ஆல் பல்ல போட்டோம்னா 1 2 3 2 4 9. ஓகேவா? மறுபடியும் திருப்பி 3ஆல் பல்ல போட்டோம்னா 1 1 3 3 2 அப்படியே இருக்கும். அடுத்து 3 9. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7 3 6 6 2 12 12 3 36. ஆனால் இந்த ஹச்சிஎஃப் வந்து எந்த டேர்முமே நமக்கு வந்து ஒரே மாதிரி இல்லை, ஐ மீன் ஃபேக்டர் இருக்க மாதிரி இல்லை. ஸோ அப்போ டிவைடட் பை 1. ஸோ ஆன்சர் வந்து 36 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். தேங்க்யூ.